இரும்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அஸ் யூஷுவல் டுடே வந்து அதே தான் பாடி பில்டர்ஸோட ஒவ்வொருத்தருடைய ஹிஸ்ட்ரி ஒரு 2-3 மினிட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாம், ஜிம் ஓனர்ஸுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாம். இதை நீங்கள் மசில் அண்ட் ஃபிட்னஸ்லாம் படிக்கவே வேணாம். மசில் அண்ட் ஃபிட்னஸ்ஸு, ஃப்ளெக்ஸு, மஸ்குலர் டெவலப்மெண்ட்டு, பாடி பில்டிங் புக்ஸை படிக்க வேண்டாம். நீங்கள் என்னுடைய இந்த வீடியோஸை பார்த்தாலே போதும். இதை நீங்கள் நல்லா கவனமாக கேட்டாலே போதும். எந்த பாடி பில்டரு, அவர் என்ன பேர், என்ன ஊர், என்ன டைட்டில் வாங்கியிருக்காரு, எல்லா விவரங்களும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். ஓகே, மேக் யூஸ் ஆஃப் இட். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு லீன்னு இந்த பாடி பில்டரோட பேர். இந்த பாடி பில்டர் என்னென்னா, கருப்பின ஆணழகன், அமெரிக்காவில் அட்லாண்டா பகுதியை சேர்ந்தவர். இவர் வந்து ஃபுட்பால் விளாடும்போது அந்த பிடி மாஸ்டர், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டோரியை. பிடி மாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஸ்கூலில் நல்ல ஃபுட்பால் விளாண்டிங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் செலக்ட் ஆவீங்க. ஸ்கூலில் செலக்ட் ஆனவுடனே அடுத்து காலேஜில் செலக்ட் ஆவீங்க. காலேஜில் செலக்ட் ஆனீங்கன்னா அடுத்து யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆவீங்க. யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆனீங்கன்னா அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில், அமெரிக்கா லெவலில் 11 பேரில் ஒருத்தராக நீங்கள் செலக்ட் ஆவீங்க. நேஷ்னல் ஃபுட்பால் லீக். அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா செல்வமும் கிடைச்ச மாதிரி, பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்குங்கய்யா அப்படின்றாரு. உடனே இந்த பையன்லாம் ஒரே ஜாலியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நீ நம்மளும் ஒரு ஃபுட்பால் பிளேயராக பெரிய ஆள் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி விளாட்றாரு. விளாண்டா 2-3 தடவை ஃபுட்பால் விளாடும்போது கால்தடிக்கு கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டுருது. இந்த முட்டியில் அடிபட்டுருது. முட்டியில் அடிபட்டால் என்ன ஆகுதுன்னா, டாக்டர்கிட்ட போனோம்னே டாக்டர் சொல்கிறாங்க, தம்பி, உன் முட்டி வந்து உன் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு கிடையாது. ரெண்டாவது எலும்புகள் ரொம்ப வீக்காக இருக்குது. உன் போன் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் நீ அடிக்கடி காலை உடச்சிட்டு வந்தேன்னா அப்புறமேட்டு நீ வந்து உன் காலை நாங்கள் சரி பண்ண முடியாது. நீ உன் கட்டை வச்சு தான் நடக்கணும். உனக்கு ஆம்புடேஷன், செயற்கை கால் தான் பொருத்தணும். அதனால் நடக்கவே முடியாமல் போயிடும், ஜாக்கிரதை. வேறு ஏதாவது காலுக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்டோர் கேமு, இது கேரம் போர்டு, செஸ்ஸு, இந்த கூடை பின்னுறது, எம்ப்ராய்டரிங் போடுறது, அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கப்பா அப்படின்றாரு டாக்டர் சொல்கிறாரு. இப்போ வந்து இப்போ லீஹனிக்கு ரொம்ப வருத்தம், என்னடா அப்படி சொல்கிறாருன்னு. அப்போ ஸ்கூலில் போயிட்டு இருக்கும்போது அந்த பிடி மாஸ்டர் சொல்கிறாரு, நீ எதுக்கு ஜிம்முக்கு போய் பாரு, ஸ்கூலில் ஒரு ஜிம்மு இருக்குது, அதில் போய் நீ ட்ரெயின் பண்ணி பாரு, உனக்கு கொஞ்சம் வலிமை கிடைக்கும் மூட்டில் அப்படின்னும் போது இவர் போய் எக்ஸசைஸ் செய்கிறாரு. பார்த்தா பயங்கர டெவலப் ஆகிடுச்சுங்க. பயங்கர டெவலப் ஆகிட்டாருன்னா அந்த லோக்கல் காம்படிஷன்லாம் கலந்துக்கிறாரு. ஃபஸ்ட்டு அட்டகாசமாக வராருங்க. அட்லாண்டாவெலாம் தாண்டி வராரு. கடைசியில் வந்து நைட் ஆஃப் த சாம்பியன்னு எல்லா டைட்டிலையும் வாங்கி ஒலிம்பியாவுக்குரிய தகுதியோடு உள்ளே நுழைஞ்சிட்டார். 1984 இவர் தானங்க மிஸ்டர் ஒலிம்பியா ஆனலாங்க. எந்த டாக்டர் சொன்னாரோ உன் முட்டி வந்து உடஞ்சி போயிடும், இனிமேல் நீ எக்ஸசைஸ் கடினமாக செய்யாத, உன் கால் ஊனமாயிரும் அப்படின்னு சொன்னாதே அந்த லீஹனி 8 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா தொடர்ந்து 84லேருந்து 91 வரைக்கும் வாங்கினார். சரியான பாடி பில்டர்ஸ் ஃபுல்லாக மோதினாங்க, இவர் கூட மோதினாங்க. லீலா பரடா மோதினார், ரிச் கேஸ்பரி மோதினார், ஆல்பர்ட் பக்கிள்ஸ் மோதினார். ஏகப்பட்ட சாம்பியன்ஸு உலகமெங்கும் வந்து மோதினாங்க. 8 டைம்ஸ் ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக அவர் உடம்பை மெயின்டைன் பண்ணுறாருன்னா எப்படி இருக்கும்? ரெண்டாவது தான் கூட படிக்கிற பிள்ளை ஷெர்லின்ற பொண்ணை தான் லவ் மேரேஜ் பண்ணார். லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் இவர் மிஸ்டர் ஒலிம்பியாவே வாங்கினார். ஒலிம்பியா வாங்கினது தான் இவருக்கு வந்து குழந்தையே பிறந்துச்சு. குழந்தைக்கு ஒலிம்பியானே பேர் வச்சார். எப்படி பாருங்கள். ரெண்டாவது பையனுக்கு ஜோஸ்ன்னு வச்சார். அருமையான பாடி பில்டர். வாழ்க்கையில் எந்த கள்ளம் கபடமும் இல்லாத ஒரு நேர்மையான கருப்பின் ஆணழகன். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கார் பாருங்கள். அதான் நான் இந்த படத்தை வந்து நான் ஒரு புக்கில் இருந்து எடுத்து வச்சேன். இன்னொரு படமும் கிடச்சி, சைட் செஸ்ட் சீனு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு பாருங்கள். 8 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியானா அது இவர் தாங்க, லீஹனி. இவருடைய ரெக்கார்டை தான் யார் அடித்தார்? ரோனி கோல்மன் ஈக்குவல் பண்ணார். இவர் வந்து அர்னால்டோட ரெக்கார்டை பிரேக் பண்ணார். அர்னால்டு 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா, இவர் 8 டைம்ஸ் வாங்கினார். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கார் பாருங்கள். இவருடைய மெகா சைஸுக்கு முன்னாடி எல்லா பாடி பில்டர், ஏகப்பட்ட பாடி பில்டர். மைக் கிறிஸ்டியன் முதற்கொண்டு வந்தார். அயன் வாரியார், மைக் கிறிஸ்டியன்,
ஜூஸு புல்காக்ஸ் பெர்ரி டீமே ஏகப்பட்ட பாடி பில்டர்ஸ். எல்லா ராட்சச பாடி பில்டர்களும் இந்த லீக் அணி முன்னாடி தோத்தாங்க. 5 அடி 10 அங்குலம், 5 அடி 11 அங்குலம். அவர் 100-110 கிலோ இருக்கார். செம்ம சாலிடாக இருக்காருங்க. ஆனால் ரொம்ப நேர்மையான ஒரு பாடி பில்டர். உடலுக்கு சொந்தக்காரர் அவர். தேங்க்யூ நண்பர்களே. இந்த பாடி பில்டர் பேர் வந்து ஃப்ராங்க் ஜெயின். ஃப்ராங்க் ஜெயின்ற பாடி பில்டிங்கில் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஏற்படுத்தினார். என்ன அப்படின்னா 3 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார். 77, 78, 79. அர்னால்டு 75 வாங்கினதுக்கப்புறம் ஃப்ராங்கோ கொலம்போ 26 வாங்கினார். அதுக்கப்புறம் 77, 78, 79 மிஸ்டர் ஒலிம்பியா சப்சிக்வெண்ட்டாக வாங்கினார். கான்சிக்வெண்ட்டாக 3 வருஷம் தொடர்ந்து வாங்கினார். அப்போ தொடர்ந்து வாங்கினப்போ என்னென்னா பாடி பில்டிங்கில் ஒரு பெரிய ஒரு ஆரவாரம். அப்படின்னா எப்படி அவங்க இருந்தாலும் கொடுத்தீங்க, இவன் வந்து 100 கிலோ கூட இல்லையா, 90 கிலோ தானேயா, லீன் பாடி மாஸ்டியா, இவன் வந்து இவர் கொடுக்கலாமா இவருக்கு அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க உலகமெங்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி லாரி ஸ்காட் ஃபஸ்ட்டு மிஸ்டர் ஒலிம்பியா, 2வது ஒலிவா, 2nd மிஸ்டர் ஒலிவா, 3 ஒலிம்பியா, 3வது அர்னால்டு, ஃப்ராங்கோ கொலம்போ. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் வாங்கும்போது 100 கிலோவுக்கு மேலே உள்ளவங்க. இவர் 90 கிலோ தான் இருக்கார், 90 கிலோ கூட இல்லை. இவருக்கு எப்படியா கொடுத்தீங்க, அண்டர் வெயிட்டில் இருக்கார் அப்படின்னா ஆஸ்தட்டிக். ஒரு பாடி பில்டருக்குரிய எல்லா ஸ்டைலும் அருமையான உடல்கட்டு. இவருடைய பல படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நேர்த்தியான ஒரு உடல்கட்டு. யூரோப்பியன் மாதிரி இருப்பார். பட் அமெரிக்கன் யூரோப்பியன் மாதிரி இருப்பார். நல்ல மேத்ஸ் டீச்சரு, நல்ல சயின்ஸ் டீச்சரு, நிறைய அறிவாளிங்க. ஏகப்பட்ட புஸ்தகம் படிச்சிருக்காரு. 2வது நம்முடைய இந்திய துறவு வாழ்க்கை இருக்குது பாருங்கள், தியான வாழ்க்கை, தியானங்கள், அந்த ஜென் குருக்கள் அவங்களுடைய தியான முறைகளை எல்லாம் இவருக்கு மெடிடேஷன், அந்த யோகா எல்லாமே படித்தவர். ரொம்ப ரொம்ப அருமையான பாடி பில்டர். ஒரு பாடி பில்டிங்கும் செய்கிறாரு, அதே நேரத்தில் மனதை கட்டுப்படுத்துவதற்கு யோகாவும் செய்யுங்க, மெடிடேஷனும் செய்யுங்க அப்படின்னு இவர் எல்லா இடத்துலையும் சொல்கிறார். ரொம்ப அருமையான ஒரு பாடி பில்டரு. இவர் வந்து கிறிஸ்டினான்னு ஒரு பெண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணார். கிறிஸ்டினான்றவங்க வந்து இவருடைய கிளாஸ்மேட்டோட சிஸ்டரு. இவரை கொண்டாந்து விடுறாங்க, பள்ளிக்கூடத்தில் விடுறாங்க அந்த பொண்ணு தங்கச்சியை, சிஸ்டரை. அப்போ அந்த அக்காவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாரு. அந்த கிறிஸ்டினா ஜெயின், ஃப்ராங்க் ஜெயின், கிறிஸ்டினா ஜெயின் ரொம்ப அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸ். அவங்களும் ஒரு விமன் பாடி பில்டர். ரொம்ப அழகாக இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதே ஃப்ராங்க் ஜெயின் தான். கலரில் இருந்தது, இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. என்கிட்ட ஒரு படம் இருந்துச்சு பாருங்கள். போஸ்டிங்கே கொடுக்கலங்க. ரொம்ப ஸ்டைலாக எவ்வளோ ஸ்டைலாக நிற்கிறாரு பாருங்கள். கால் எப்படி ஒரு கர்வாக இருக்குது பாருங்கள். இந்த லெக்கு எப்படி போயிருக்கு பாருங்கள். உடம்பு எப்படி டேர்ன் அடிச்சிருக்கு பாருங்கள். இன்டர்காஸ்டல்ஸ் ஃபுல்லாக கட்ஸு. அப்படி ரித்தமிக்காக ஸ்டைலாக கொடுப்பார். இந்த மாதிரி போஸ்டிங்லாம் உங்களுக்கு 100 கிலோவுக்கு மேலே உள்ள பாடி பில்டர்லாம் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிவா மாதிரி, அர்னால்டு மாதிரி, ஃப்ராங்கோ கொலம்போ மாதிரி, டோரியன் எட்ஸ் மாதிரி அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆஸ்தட்டிக்காக ரொம்ப ஸ்டைலாக ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஓவர் வெயிட்டு போட்டுச்சுன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா உடம்புல அந்த வளையும் தன்மை இருக்காது. அது இவருக்கு இருந்துச்சு. ரொம்ப அருமையான பாடி பில்டர். நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. நான் எப்படி சொன்ன மாதிரி இவர் வந்து எம்ஏ மேத்தமெட்டிஷியனு, சைக்காலஜி, சயின்ஸு நிறைய கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசிரியர். இவர் தான் பாடி பில்டிங் இஸ் ஜஸ்ட் அப்படியே மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றாங்க. எல்லாமே டைமிங் தாயா. ஒரு ஜிம்முக்குள்ளே உள்ளே நுழைகிறோம், செருப்பை கழட்டி போடுறோம், சட்டையை கழட்டி போடுறோம், எக்ஸசைஸ் செய்கிறோம், எக்ஸசைஸ் கடையில் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜிம்மில் இருந்தோம்னா நம்ம செய்கிறது 40 நிமிஷம் தான் எக்ஸசைஸு, மற்ற நேரம்லாம் நம்ம எக்ஸசைஸ் கிடையாது அப்படின்றாரு. அதே மாதிரி இவர் என்ன சொன்னார்னா, பாடி பில்டிங்கிறதுல வந்து சீக்ரெட்டே தெர் இஸ் நோ சீக்ரெட் இன் பாடி பில்டிங் அப்படின்னாரு. பாடி பில்டிங்கில் மறைக்கிறதுக்கே எதுவுமே இல்லைப்பா. நீங்கள் டிவியில் நெட்டில் பார்த்துடலாம், யூடியூப்பில் பார்த்துடலாம், புக்ஸில் பார்த்துடலாம், எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் இது மறைக்கிற ஒரு பொருளே கிடையாது அப்படின்னாரு. மிகச்சிறந்த ஆனவர், மிகச்சிறந்த அறிவாளி. டைம் பத்தலை, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் நான். தேங்க்யூ. இது ஒரு ஜஸ்ட்டு டைம் பாஸிங், ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. ஒரு பாடி பில்டிங்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இடையில அப்படியே ஒரு இன்டர்வல் மாதிரி
ஒரு ஜோக்கு மாதிரி பாருங்கள். மிகச்சிறந்த ஆனலை லீலா பிரடா யார்? நம்மளுடைய சமீர் பன்னட்டோட மச்சனே. இவருடைய சிஸ்டரை தான் சமீர் பன்னட்டு 1983 லைன் ஆஃப் த லெபனான் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கின சமீர் பன்னட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. பீச்சில் பாருங்கள் எவ்வளோ அழகாக விளாட்றாங்க பாருங்கள். நம்மலாம் பாடி பில்டராக பிறக்கணும், அடுத்த பிறவியில் அமெரிக்காவில் பிறக்கணும், பீச்சில் இந்த மாதிரி நல்லா வாழணும், விளையாடணும். பாருங்கள், நம்ம ஊர்லலாம் அப்படி செய்ய முடியாது, அடியை போட்டுருவாங்க என்னையா அப்படின்னு. அந்த ஊரில் பாருங்கள் எவ்வளோ ஜாலி பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ என்ஜாயபுளாக இருக்காங்க பாருங்கள். மகிழ்ச்சி. ஓகே, தேங்க்யூ. இது நீங்கள் பாடி பில்டிங்கில் நிறைய விஷயங்கள் அமெரிக்கன்ஸு இங்கிலாந்துக்காரங்க மட்டுமே செய்யலை. ரஷ்யன்ஸ் செஞ்சாங்க, சைனீஸ் செஞ்சாங்க, பல்கேரியன்ஸ் செஞ்சாங்க. இந்த ரஷ்யன்ஸு, பல்கேரியன்ஸு, சைனீஸு இந்த மாதிரி ஆளுகள் எல்லாமே உங்களுக்கு வெயிட் லிஃப்டிங் தான் அந்த கண்ட்ரீஸில் இருக்கும். பாடி பில்டிங் அதிகமாக அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க இந்த பல்கேரியன்ஸ் செஞ்ச ஒரு ஸ்டெப் அப் எக்ஸசைஸ் தான் ஸ்டெப் அப். பாருங்கள், ஹாலோ பிளாக் இருக்குது பாருங்கள், நம்ம ஊரில் ஹாலோ பிளாக்கு. அந்த பிளாக்கை எடுத்து வச்சுட்டு அது மேலே ஏறி இறங்குறாரு பாருங்கள் இவர். இதை ஒரு ஹாலோ பிளாக்கில் ஏறி இறங்குறாரு. அதாவது முதல்ல ரைட் லெக் வைக்கிறாரு, அடுத்து லெஃப்ட் லெக் வைக்கிறாரு, அடுத்து ரைட் லெக் இறக்குறாரு, லெஃப்ட் லெக் இறக்குறாரு, மாற்றி மாற்றி செய்கிறாரு. இந்த படத்தை பார்த்துட்டீங்க, அழகாக செய்யுங்க. இது என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், பேக் தைஸு, காஃபு, ஃப்ரண்ட் தைஸு, குவாட்ரிசிப்ஸு எல்லாமே டெவலப் ஆகும் அப்படின்றாரு. பிரம்மாண்டமான இந்த எக்ஸசைஸை செய்கிறவர் நான் ஏற்கனவே காமிச்சேன், ஆரோன் பெக்கர்னு, த பேட்மேன் சொல்லிட்டு பாடி பில்டிங்கில் ரொம்ப விகரஸாக இருப்பாப்புல. அவர் செய்கிறாரு பாருங்கள் இந்த எக்ஸசைஸை. ஆனால் இந்த கல் மேலே நீங்கள் இந்த ஹாலோ பிளாக்கு மேலே ஏறி செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஸ்லிப் ஆகிடக்கூடாது. நீங்கள் வேறு ஏதாவது உட்டன் பெஞ்சை கூட வச்சுக்கணும். உட்டன் பெஞ்சை வச்சுட்டு அது மேலே ஏறி நல்லா முதல்ல ஒரு ஹாலோ பிளாக் மாதிரி அளவு உயரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு அப்புறம் 2 எடுத்து செய்யணும். ரொம்ப அழகாக ஒரு செய்கிறாரு பாருங்கள். இந்த தை சைஸ்லாம் நல்ல செப்பரேஷனாக வரும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதே தான் ஆரோன் பெக்கர் பாருங்கள், நான் அந்த சொன்னேன்ல ஸ்டெப் அப் எக்ஸசைஸ் செய்கிறாருன்னு, அதன் செய்தது விளைவு என்ன பாருங்கள். அவர் ஹாம்ஸ்ட்ரிங்கு பாருங்கள் எவ்வளோ வாராக இருக்குது பாருங்கள். 1 2 3 4 நாளாக பிரிஞ்சு தொங்குது பாருங்கள். அது காரணம் என்னென்னா அந்த ஸ்டெப் அப் எக்ஸசைஸ் தான். ஸ்டோன் மேலே இல்லை ஏதாவது உட்டன் பெஞ்சு மேலே நம்ம காலை வச்சு இறங்கணும். முதல் நீங்கள் ஃப்ரீ ஸ்குவாட் மாதிரி வெயிட்டே இல்லாமல் செஞ்சு பழகுங்க. அப்புறமேட்டு வெயிட்டை வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லெக்கு பாருங்கள், பேக்கில் எப்படி இருக்குது பாருங்கள். நாட் ஓன்லி தைஸு, ஹாம்ஸ்ட்ரிங்ஸு, அவர் முதுகும் பாருங்கள், பேக் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே இந்த படத்தை நான் எடுத்து வச்சேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி இருக்கார் பாருங்கள் ஆரோன் பெக்கர். அவர் தைஸை பாருங்கள், ஃப்ரண்ட்டில் அப்படியே பிரித்து மேயிறாரு அட்டகாசமாக. அதுதான் அந்த ஸ்டெப் அப் எக்ஸசைஸு. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு பாருங்கள். அதை நான் இந்த உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே இந்த படத்தை நான் எடுத்து வச்சேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா பாருங்கள். கருப்பு ஆனழகன் தான், ஆனால் ரசிக்கிற மாதிரி இருக்கார் பாருங்கள். என்ன அருமையான பாடி பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ ஹெவியாக செய்கிறாங்க பாருங்கள். அதன் மூலமாக தான் கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. கடின உழைப்புக்கு தான் வெற்றிக்கு காரணம். ஹெவியாக செய்கிறாங்க, அதனால தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி அழகாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி அடையுங்க. வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவர் அர்னால்டோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு லூயி ஃபெரிக்னோன்னு ஆல்ரெடி 5 அங்கலம். அவர் ஆல்ரெடி 5 அங்கலம். அர்னால்டோட 1975 இவர் மிஸ்டர் ஒலிம்பியாவில் கலந்துக்கிட்டு அர்னால்டு ஃபஸ்ட்டு, இவர் 3rd வாங்கினார். இவர் 3rd வாங்கினார். அந்த டைமில் இவர் அவ்வளோ கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்தார். ஆனால் 74 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார். மிகச்சிறந்த ஒரு ஆணழகன். எவ்வளோ ஆல்ரெடி 5 அங்கலம் ஒரு ஹைட்டு, 6'5", சரியான ஹைட்டுங்க. சின்ன வயசில் ஒரு காதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனதுனால கொஞ்சம் காது கேட்காமல் போயிடுச்சு. அப்புறம் நிறைய ஹி அண்டர்வென்ட் மெனி சர்ஜரிஸ். நிறைய சர்ஜரிலாம் பண்ணி கொஞ்சம் காதை கேட்க வச்சாங்க. இருந்தாலும் ஒரு காது கொஞ்சம் ரிப்பேர் தான். இவர் கேஜ்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார்.
கேஜ்னா கூண்டு. சிந்து பாத்துன்னு நம்ம புக்கிலெலாம் சிந்து பாத்துன்னு ஒரு தொடர் கதை போடுவாங்க, தினத்தந்தியில் இப்போ தொடர்ந்து எழுதுவாங்க சிந்து பாத்து அப்படின்னு. அந்த சிந்து பாத்துன்ற சினிமாவில் நடிச்சிருந்தார். ஹெர்குலஸ்ன்ற படத்தில் நடிச்சிருந்தார். நாங்களாம் பார்த்துருந்தோம். செம்ம மாசாக இருப்பார். என்ன பிராடு, பெரிய உடம்பு, அதனாலலாம் தூக்கி சாப்பிடுவார். அவ்வளோ பெரிய உடம்பு, ஒரு பொட்டு கூட உடம்பை இறக்காமல் சைஸ் அடியாகாமல் அந்த படத்தில் நடித்தார் ஹெர்குலஸ். ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பார். அவருடைய ஒரு ஃபுல் ஷாட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக 6 அடி 5 அங்குலம். இன்றைக்கி வந்து மெகா சைஸ் வந்துட்டாங்க. யார்? ரோனி கோல்மனு, மார்க்கஸ் ரூகலு, ஷான்பட்டி, நாசரில் ஷான்பட்டி அப்படின்னு பெரிய பெரிய மாசு பால் டில்லட்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அவங்களாம் அழகாக இல்லை, எலிகண்ட்டாக இல்லை, இந்த நேர்த்தி இல்லை. இவர் இவ்வளோ அழகாக இருந்தார், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தார். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காரு பாருங்க. ஆல்ரெடி பாடி பில்டிங்லேயே ஹைட்டான பாடி பில்டிங்கில் ரொம்ப திறமைக்காராக இருந்தார். படிக்கணும். 1976 ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கியிருக்கணும். ஆனால் சொல்கிறாரு, நான் அந்த மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து த இன்க்ரெடிபிள் ஹல்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ப முடியாத ஒரு 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 பெரிய மனிதன் அப்படின்னு ஒரு பாடி பில்டிங் படத்தில் நடித்தார். ஒரு நம்ப முடியாத ஒரு பச்சை மனிதன்ற மாதிரி படத்தில் நடித்தார்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இவருக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. அதனால் இவர் வந்து சரி பணம் கிடைக்கிற வாய்ப்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு இவர் அந்த சீரியல் பக்கம், படம், சினிமா சீரியல், அந்த மாதிரி சீரியல், அந்த மாதிரி கார்ட்டூன் படங்கள்லாம் நடிக்க போயிட்டார். மிகச்சிறந்த ஒரு ஆளழகன். ரொம்ப எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். இவரோட மேலே ஹைட்டு வந்து 6 அடி 7 அங்குலம். யார்? ரால்ஃப் மோலர், மிஸ்டர் ஜெர்மன். அவர் யூனிவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். ஆனால் இந்த சைஸை வந்து பீட் பண்ண முடியல. இது வந்து ஒரு மெகா சைஸ். இவருடைய படத்தை, இன்னொரு படத்தை நான் காமிக்கிறேன், அசந்து போயிருவீங்க. ஒரு நிமிஷம் க்ளோஸ் அப் தான் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கார் பாருங்கள். 6 அடி 5 அங்குலம், எவ்வளோ பெரிய ப்ராடு ஃப்ரேம் பாருங்கள். 60 இன்ச்சு செஸ்ட்டுங்க, 22 இன்ச்சு ஆர்ம்ஸ். சும்மா சொல்ல முடியாது. இடுப்பெல்லாம் 34 இன்ச்சு. ஹியூஜ் பாடி பில்டர். இந்த கேரக்டரில் தான் நடிச்சிருந்தார், இன்க்ரெடிபிள் ஹல்க் மேன் அப்படின்னு. நம்ப முடியாத மிகப்பெரிய மேன் அப்படின்னு. ஹல்க்னா பெரிய உருவம். அந்த பச்சை மனிதன் மாதிரி பயங்கரமாக நடிச்சிருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அமெரிக்காவில் ரொம்ப சிறப்பாக செஞ்சார். கேஜ்னு ஒரு இங்கிலீஷ் படம், சிந்து பாத்துன்னு ஒரு படம், ஹெர்குலஸ்ன்ற படம். இதெல்லாம் நான் பார்த்த படங்கள். நிறைய படங்கள், பார்க்காத படங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் டெலி சீரியலில் நடிச்சிருக்காரு, காமிக்ஸில் நடிச்சிருக்காரு. பியூட்டிஃபுல் பாடி பண்ணுறாரு. உங்கள் அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவருடைய டெவலப்மெண்ட்டுக்கு முழுக்க உங்கள் அப்பா தான் காரணம். கூடவே இருப்பார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அதை ஒரு 18 மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். 2 வாழைப்பழம், 4 முட்டை, 2 ஆரஞ்சு பழம், ஒரு ஆப்பிள், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாப்புல. ஹியூஜ் பாடி பில்டர். ரூஃப் வரைக்கும் அவருடைய பேர். தேங்க்யூ.